பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அரிசியை ஊற வச்சுருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நேரத்தில் 10,000 இட்லி தயாரிக்கிறாங்க. எப்படி தயாரிக்கின்றத பார்ப்போங்க. முடிஞ்சளவு ஒரு பெரிய பாத்திரம் இல்லை, அது பெரிய ரோடு, அதில் வந்து அரிசியை வந்து ஊற போட்டிருக்காங்க. ஸோ அதை கழுவுறதுக்குன்னு ஒரு தனி இது, அதை ஆட்டுறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மிஷின் இருக்குது. கூடவே உப்பு எல்லாம் போட்டுறாங்க. இப்போயும் ஸோ நிறையா போடுறாங்க. அது உப்பு போடுறாங்கன்னா என்ன எனக்கு தெரியலை. இப்போ நம்ம வீட்டிலே இட்லி அரைக்கணும் அப்படின்னா ஒரு 10 இட்லி அரைக்கினாலே இப்போ பாடாக இருக்குது. அந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கு அதுக்கு மேலே இருக்குது. இவ்வளோ இட்லி மேக் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இட்லிக்கு நம்ம ஊர் சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தண்ணியாக மாவு இருக்காது. ஆனால் இவங்க தயாரிக்கிறதுல பார்த்தீங்கன்னா பால் மாதிரி இருக்குது மாவு. இதில் எப்படி இட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதே நம்ம வீட்டில் இவ்வளோ தண்ணியாக நம்ம ஆட்டி பண்ணணும் அப்படின்னா இட்லி வந்து சப்பரிப்பையாக வரும், முடிச்சுட்டே வராது. எவ்வளோ ஃபேக்ட்ரி பார்த்துருக்கேன் வீடியோஸில். ஆனால் இப்போ தான் முதல் இட்லி ஃபேக்ட்ரி பார்த்து இட்லி ஃபேக்ட்ரி அதுவும் ஒரே டேட்டில் 10,000 இட்லி அப்படிங்கிறது வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பொறுத்தவரை சாத்தியமாக தெரியும். க்ளீன் பண்ணலை, எண்ணெய் தடவுறாங்க. நம்ம எண்ணெய் அது ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஏன்னா ஒட்டாமல் வரணும்ல, அதுக்காண்டி. நம்ம வீட்டில் இட்லி ஒரு கப்பில் அப்படி ஊற்றி ஒரு கப்பு குளிக்கிற மக்கு இருக்குல்ல, அந்த மக்கு போல என்னடா இப்படி ஊற்றிட்டாங்களேன்னு பார்த்தேன். எக்ஸ்ட்ரா மாவுஸ் எல்லாம் அவங்களே எடுத்துடுறாங்க. பரவாயில்ல, நல்ல டெக்னிக்காக இருக்குது. ஒவ்வொரு தான் ஊற்றுறதுக்குள்ள போதும் ஆயிரும். ஒவ்வொரு கப்பாக ஊற்றி அதை அழகாக வலிச்சு வேற லெவல். ஆனால் இதெல்லாம் தயாரித்து யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு இப்போ தெரியல. சாப்பிட்றவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. 10,000 ஓ, அதுக்கேற்றாப்புல மிஷின் வேறு அங்கே நல்லா இருக்குது. இந்த விற்கிற மிஷின் இது போல் லேயராக அந்த லேயரில் எல்லாம் நம்ம வந்து ஒரு இட்லி இப்போ நம்ம சைடு 10 ரூபா, அந்த ஊரில் ஒரு 5 ரூபானே வச்சு போவே. 10,000 இட்லின்னா பாருங்க, வா அப்படின்ற அளவுக்கு வந்துருக்கு. சொல்ல போனால் எந்த ஒரு இது இல்லை, குழப்பம் இல்லை, தெல்லுலாம் இல்லை. அப்படியே அழகாக அவங்க எப்படி ஊற்றி வச்சாங்களோ அதே மாதிரி வந்துருக்கு அழகாக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கையால் டப்புன்னு படிச்சிடுறாரு. நம்ம வீட்டில் அதுக்கு தான் அது அப்படியே அச்சா வர்றதுக்கான தான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணாங்க. இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பண்ணி பண்ணால் அப்படியே வந்துடும், கீழே ஒட்டாமல். முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஆற வச்சு தான் எடுப்பாங்க, சூடாலாம் எடுக்க மாட்டாங்க. சூடாக எடுக்க அப்படின்னா இதுதாங்க ஹைலைட்டே. என்ன அப்படின்னா நல்லா ஒரு பிரசாதம் பண்ணி அதுக்கு சாக்கடையில் கொண்டு வந்து கணக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு அந்த டப்பை பாருங்களேன், ஃபுல்லுமே புஞ்சைகள் இந்த மாதிரி இருக்குது, பூசணம் பிடிச்சி போய் கிடக்கு. அதில் போய் கொட்டி சொல்றது. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கேயாவது தயாரிச்சு பார்த்துருக்கீங்களா? தயாரிச்சது ஓகே, பார்த்துருப்பீங்க. அதை கொண்டு போய் இந்த மாதிரி குப்பையில ஒட்டி அதைத்தான் விற்கிறாங்க. ஆனால் விற்கிறவங்களுக்கு வெளியே போய் எப்படி கொடுப்பாங்க? நீட்டாக ஒரு பிளேட்ல எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. ஸோ உள்ள நடக்கிறது நம்ம உள்ள போய் பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஆமாம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.